குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு தி பிக் பாஸ் ரிவ்யூ வித் மீ நிஷாந்த். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டில் அந்த புது வைல்ட் கார்டெலாம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு சலசலப்புலாம் ஏற்பட்டதுக்கப்புறமா திவ்யா கணேஷோட டாமினன்ஸை வந்து நம்ம கேமில் பார்க்குறோம். ஸோ இந்த டாமினன்ஸோடய அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து போடுறாங்க. பிரஜின், அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ், அப்புறம் கமருதீன். ஸோ ஃபஸ்ட்டு பிரவீன்ராஜும் பிரஜினும் தான் பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு வந்து கமருவும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில், அப்போ தான் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணுறாங்க. எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகணும், ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் வந்துட்டு ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஃபைட் பர்ஸ்ட் அவுட் ஆகணும், ஒரு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வந்து ஒரு பயங்கர ரகலையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ ப்ராங்க் வந்து பிளான் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, பட் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஆக்டிங்கை வந்து நம்ம அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும், சிரிக்கக்கூடாது. ஸோ ப்ராங்க் பண்ணும்போது மெயினான விஷயம் என்னென்னா, மற்றவங்கலாம் வந்துட்டு சீரியஸாக ரியாக்ட் பண்ணும்போது நமக்கே தெரியும், சும்மா ப்ராங்க் தானே, நமக்கே சிரிப்பு வந்துடும். பட் ஆனால் 3 பேருமே சரி, கமருதீனும் சரி, பிரஜினும் சரி, பிரவீன்ராஜும் சரி, 3 பேருமே செம்மையாக வந்து ரீக்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சது அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணது வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ வீடு ஃபுல்லாகவே ஒரு அலப்பறை கிளப்பிட்டாங்க. பயங்கரமாக எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க, இன்க்ளூடிங் பிரஜினோட ஒய்ஃப் சாண்ட்ரா கூட பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பிரவீன்ராஜ் வந்து கமருதீனுக்கு ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் கமருதீன் வந்து போட்டு அடிச்சிடறாரு. அது அடி பயங்கரமாக ரியல் அடியாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பிரஜின் வந்து இவரை போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து கன்ஃபெஷன் ரூம் போயிடுறாங்க. கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு இவங்க வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாங்க, அதாவது இது ப்ராங்க் தான் பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், கொஞ்சம் கமர்ஷியல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பிரஜின் சொல்கிறாரு. பட் இதனால பார்த்தீங்கன்னா வெளியில் அஃபெக்ட் ஆனது வந்து சாண்ட்ரா வந்து பயங்கர எமோஷனலாக டேர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து சொன்னாங்க, நீ பண்ணாத, நம்ம பசங்களாம் இருக்காங்க பார்க்குறாங்கல்ல, நீ எவ்வளோ பேடாக போய் இது முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு எமோஷனல் ஆகிட்டாங்க அவங்க. அண்ட் இதுக்கப்புறமா வீட்டில் இதனால பார்த்தீங்கன்னா அமித்துக்கும் சபரிக்குமே முட்டிக்கிச்சு நிறைய இடத்துல. ஸோ இந்த மாதிரி நிறைய சண்டைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ப்ராங்க் வந்து ரொம்பவே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸும் அங்கே வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இது தொடர்ந்து அடுத்தது என்ன ஆகுது வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு டாஸ்க் வரும். ஸோ போன வாரம் வந்து அந்த பாட்டில் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த டால் டாஸ்க்லாம் வந்துச்சுல. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி ஹோட்டல். ஸோ பிபி ஹோட்டல் வந்து எல்லா வருஷமும் பிக் பாஸில் மோஸ்ட்டாக வந்துடும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிபி ஹோட்டலுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க உள்ளுக்குள்ளே கண்டஸ்டன்ட்டே வந்து கெஸ்ட்டாக வந்தாங்க. முத்துக்குமரன் வந்து எம்கேவாக வந்திருப்பார். பட் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளியில், தட் இஸ் நம்ம பழைய கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள உள்ளே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட்டு அவங்களுக்கே கண்டென்ட் கொடுக்க தெரியல. அப்போ இந்த டாஸ்க்கை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறதுன்றது யாருக்கு தெரியும்? யாருக்கிட்டையும் பொட்டன்ஷியல் இல்லை. ஸோ அதனால் எக்ஸ் கண்டஸ்டன்ஸை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தீபக், அப்புறம் மஞ்சரி, அதுக்கப்புறம் சீசன் 5யோட அந்த ரன்னர் அப் பிரியங்கா, அவங்க வந்திருந்தாங்க. ஸோ 3 பேருமே செம்மையான காம்போ. மஞ்சரி வந்து கரெக்டாக வந்து குத்தி எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. தீபக் வந்து எல்லாரையும் ஒரு போகிற போக்கில் ஒரு கேஷுவலாக கவுண்டர் அடிச்சுட்டு போயிடுறது. அண்ட் பிரியங்கா உங்களுக்கே சொல்ல தேவையில்ல, பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட். அவங்க வந்து கண்டென்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து வராங்க. இவங்க இங்கே ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து க்ரூவாக வந்து டிவைட் ஆகிட்டாங்க. ஸோ செஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சீனியர் செஃப்பாக சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அவங்க டீமில் வியானா, கானா வினோத், அப்புறம் திவாகர், அதுக்கப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட் மேனேஜராக விக்ரம், அதுக்கப்புறம் கிச்சன் டீமோட வெசல் வாஷிங் மேனேஜராகவும் விக்ரம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் கெமி இருந்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து டிவைட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ரூம் சர்வீஸாக பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ். இதில் பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஸ்டாச்சு மேனாக நிற்கிறது வந்து சபரிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் சொன்னாங்க பாருக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் பாருக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராகவும், மேனேஜர் திவ்யா கணேஷ். ஸோ மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் பயங்கர கிளாஷ் வந்தால் பயங்கர கண்டென்ட் வரும்ன்றது ஃபுல் டீமுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ கரெக்டாக வந்து அந்த காஸ்டிங்கை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து உள்ளே வராங்க, கெஸ்ட்டு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க தீபக்கா இருக்கட்டும், இல்லை பிரியங்கா இருக்கட்டும், எல்லாமே அதாவது வெளியில் இது எப்படி போயிருக்கு, இந்த ஷோ எப்படி போயிருக்குன்றதை வச்சு கூட எல்லாமே ஸ்விம்மிங் பூலில் வந்து திவாகர் பண்ண விஷயங்களை பற்றி கேட்குறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நேச்சுரலாக இருந்துச்சு. அப்புறம் டீம் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து நடிப்பாக இருக்கன்னு நம்மளாம் சொல்கிறப்போ அவரும் போட்டு கலாய்ச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நோஸ் கட் தான். அண்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க, ஓகே இந்த வீடு வந்து எப்படின்னா யாரும் வந்து வெளியில் பார்க்குறத விட யாருக்கும் உள்ள வெறும் ஆக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணுது. பட் ஸ்டில் வில் டெஸ்ட் தம் அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இருக்க போகிறாங்க. என்னென்ன ரகலைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல க்ரியேட்டிவான கொஞ்சம் கலாய், நக்கல், பாரு வந்து வச்சு செஞ்சாங்க. திவாகர் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியும். பட் பாரு தான், திருந்தாத ஜென்மங்கள் பாட்டு பாட முடியுமா பாரு அப்படின்ற மாதிரி தீபக்லாம் கேட்டிருந்தாரு.
ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா பாருவை வந்து அடக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் வீட்டில். பட் இந்த கெஸ்ட்டுனால பார்வை அடக்க முடியுமா, இல்லை கெஸ்ட்டுக்கிட்டே பார்வை வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் பிரியங்கா என்னதான் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சாலும் தீபக் சொன்னார், பிரியங்கா நம்ம வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கோம், ஹவுஸ்மேட்ஸாக வரல, ஸோ நம்ம அதுக்கான வேலையை மட்டும் பார்ப்போன்ற மாதிரி. ஸோ அதனால் மற்ற விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி எபிசோடை பார்த்துட்டு உங்களுக்காக ரிவ்யூவில் சொல்கிறேன். மற்றபடி நேற்று என்ன சொல்கிறது, வேறு எதுவுமே பெருசாக போகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பெருசானா இப்போ ஒரு நாளில் சில டைம்ஸ் 4 இன்சிடென்ட் 5 இன்சிடென்ட்லாம் ஆகும். பட் இப்போ இந்த டாஸ்க் தொடங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ளேயே ஒரு சில ஃபியூ இன்சிடென்ட்ஸாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி விக்கல் சீக்கிரம் வந்து அவர் டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் பாயில்டு ஒரு என்ன சொல் செமி பாயில்டு எக் எதுவும் கேட்குற போது பார்த்திங்கன்னா அந்த பாயில்டு எக் சரியாக வரல, வியானா போட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அண்ட் மெயினாக ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த ஹோட்டல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்வான் மாதிரி அந்த டவலில் டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதை வந்து பிரியங்கா கேட்டிருந்தாங்க. பட் அது வந்து வினோத் வந்து ஏதோ செஞ்சு அதுக்கப்புறம் மேம் இது வந்து குழா புட்டு செஞ்சுருக்காங்க மேம், பாருங்கள் மேம் டீம் அப்படின்னு சொன்னோன்னே பிரியங்கா அங்கே பயங்கரமாக ஹிலாரியஸாக இருந்துச்சு. டிவியில் பார்க்கும்போது எல்லாருக்குமே சிரிப்பு வந்துச்சு. ஸோ கானா வினோத் அவரோட ஹியூமரை வந்து இன்னும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு ஷோவில் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரகலைகள் நடக்குது. பட் அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எப்படி போகுது, யாருக்கெல்லாம் சண்டை வருது அப்படின்றத நான் ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.